தமிழ்நாடு போட்டித் தேர்வு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம இந்த பதிவில் பார்த்திங்கன்னா அக்டோபர் 14 அதாவது இன்றைய தேதிக்கான நடப்புகள் பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். முதல் கேள்வி பாருங்கள். செமிகண்டக்டர் புதுமை அருங்காட்சியகம் எங்கு அமைந்துள்ளது? இதற்கான விடை பார்த்திங்கன்னா ஹைதராபாத். இரண்டாவது வினா பாருங்கள். பேரழிவு அபாய குறைப்பு தொடர்பான சர்வதேச நாளை தொடங்கிய அமைப்பு. பேரழிவுக்கான அபாய குறைப்பு தொடர்பான சர்வதேச நாளை தொடங்கிய அமைப்பு எது? இதற்கான விடை ஐநா சபை தான், ஐக்கிய நாடுகள் பொது சபை. கூடுதல் தகவல், 1989ஆம் ஆண்டுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த நாளை ஐக்கிய நாடுகள் சபை கொண்டாடிக்கிட்டு வருது. சரிங்களா? பேரழிவுகளுக்கான அபாய குறைப்பு தொடர்பான நாள், சர்வதேச நாள் என்னைக்கு அப்படின்னா அக்டோபர் 13. சரிங்களா? நேற்றைய தினம் கொண்டாடப்பட்டிருக்குது. அது எந்த ஆண்டிலிருந்து கொண்டாடுறாங்க அப்படின்னா 1989. இதை நிறுவிய அமைப்பு எதுன்னு கேட்டால் ஐக்கிய நாடுகள் பொது சபை. 3 வினா இருக்குது, முக்கியமான வினா. சரிங்களா? அடுத்தது மூன்றாவது வினா பாருங்கள். உலக மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் ஆண்டுதோறும் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? இதற்கான விடை பார்த்திங்கன்னா அக்டோபர் 13, நேற்றைய தினம்தான். சரிங்களா? அடுத்தது நான்காவது வினா பாருங்கள். உத்கார் இளைஞர் விழா எங்கு நடைபெற்றது? உத்கார் இளைஞர் விழா எங்கு நடைபெற்றது? இதற்கான விடை புதுடெல்லியில் தான் பார்த்திங்கன்னா உத்கார் இளைஞர் விழா நடைபெற்றுக்கிட்டு இருக்குது. அடுத்தது ஐந்தாவது வினா. தற்போது இந்தியாவின் எந்த மாநிலத்தில் உள்ள 5 கடற்கரைகள் ப்ளூ ஃப்ளாக் சான்றிதழை பெற்றது? தற்போது இந்தியாவின் எந்த மாநிலத்தில் உள்ள 5 கடற்கரைகள் ப்ளூ ஃப்ளாக் சான்றிதழை பெற்றது? இந்த ப்ளூ ஃப்ளாக் சான்றிதழ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டென்மார்க்கில் இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷன் ஃபார் என்விரான்மெண்ட் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பால் பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. சரிங்களா? இந்த சான்றிதழை பெறணும் அப்படின்னா அதற்கு 33 நிபந்தனைகள் அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? 33 நிபந்தனைகள் இருக்குது. இது பார்த்திங்கன்னா கடற்கரைகளுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. கடற்கரையில் அந்த 33 நிபந்தனைகள் பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்கணும், பிளாஸ்டிக் கழிவு இருக்கக்கூடாது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. 33 நிபந்தனைகளை நீங்கள் ஃபில் பண்ணால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ ஃப்ளாக்கான கடற்கரை சிறந்த இது கொடுப்பாங்க. சரிங்களா? ப்ளூ ஃப்ளாக் சான்றிதழ் அப்படிங்கிறது கடற்கரைக்காக வழங்கக்கூடிய ஒரு விருது. இது யார் வழங்குறா அப்படின்னா டென்மார்க்கில் இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷன் ஃபார் என்விரான்மெண்ட் எஜுகேஷன் அப்படிங்கிற அமைப்பு தான் பார்த்திங்கன்னா வழங்குது. இப்போது சமீபத்தில் பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் ஒரு 5 கடற்கரைகள் இது பண்ணியிருக்கிறாங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் தான் இருக்குது. சரிங்களா? மகாராஷ்டிரா மாநிலத்தில் பார்த்திங்கன்னா இருக்குது. தமிழ்நாடு பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ ஃப்ளாக் பெறணும், சான்றிதழை பெறணும் அப்படிங்கிறதுக்காக இலக்கு வச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இலக்கை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆறாவது வினா. தமிழ்நாட்டின் கலை மற்றும் கலாச்சாரத்துறையில் சிறந்து விளங்கும் நபர்களுக்கு வழங்கப்படும் கலைமாமணி விருது இந்த ஆண்டு எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டது? சமீபத்தில் பார்த்திங்கன்னா கலைமாமணி விருது அப்படிங்கிறது வழங்கினாங்க. எந்த ஆண்டுக்குரிய கலைமாமணி விருது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது 2021லேருந்து 23 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இதுதான். சரிங்களா? 2021, 22, 23 என்ற 3 வருடங்களுக்கு சேர்த்து தான் இந்த வருடம் வழங்கியிருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ மொத்தம் எத்தனை பேருக்கு இது வழங்கியிருக்கிறாங்க அப்படின்னா 90 பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த கலைமாமணி விருது அப்படிங்கிறது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா வழங்கியிருக்கிறாங்க. அடுத்தது ஏழாவது வினா. உலகின் முதல் இரட்டை கோபுர சூரிய வெப்ப மின் உற்பத்தி ஆலையை எந்த நாடு அமைக்க உள்ளது? இதற்கான விடை பார்த்திங்கன்னா சீனா. எந்த இடத்துல அமைக்க இருக்குது அப்படின்னா கோபி பாலைவனத்தில் பார்த்திங்கன்னா அமைக்க இருக்குது. உலகின் முதல் இரட்டை கோபுர சூரிய வெப்ப மின் உற்பத்தி ஆலையை எந்த நாடு அமைக்க உள்ளது? சீனா. அடுத்தது 2025ஆம் ஆண்டின் பொருளாதார அறிவியலுக்கான நோபல் பரிசு பெற்றவர்கள் யார்? ஜோயல் மோகித், பிலிப் அகியோன், பீட்டர் கோவிட். 2025ஆம் ஆண்டின் பொருளாதார அறிவியலுக்கான நோபல் பரிசு பெற்றவர்கள் ஜோயல் மோகித், பிலிப் அகியோன், பீட்டர் கோவிட். இவங்க 3 தான் பார்த்திங்கன்னா இந்த பொருளாதார அறிவியலுக்கான நோபல் பரிசு பார்த்திங்கன்னா பெற்றிருக்கிறாங்க. அப்போ இதோட பார்த்திங்கன்னா அந்த நோபல் பரிசு அப்படிங்கிறது முடிஞ்சிடுச்சு. சரிங்களா? கூடுதல் தகவல், இந்த நோபல் பரிசு பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமாக ஸ்வரிஜஸ் ரிக்ஸ் பேங்க் பரிசு அப்படின்ற ஒரு பெயரால் அழைக்கப்படுது. ஸ்வரிஜஸ் ரிக்ஸ் பேங்க் பரிசு அப்படிங்கிறது எது? இந்த பொருளாதாரத்துக்கான அறிவியலுக்கான பரிசு. சரிங்களா? புதுமை சார்ந்த பொருளாதார வளர்ச்சியை விளக்கியதற்காக மேலே கூறப்பட்ட அந்த 3 பேருக்கு பார்த்தோன்னா இன்றைய வருடத்திற்கான பொருளாதார அறிவியலுக்கான நோபல் பரிசு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது 9வது வினா, கடைசி வினா. ஆசியாவின் மிகப்பெரிய அலங்கார மின் சந்தை வளாகம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது?
ஆசியாவின் மிகப்பெரிய அலங்கார மீன் சந்தை வளாகம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? இதற்கான விடை வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய கொளத்தூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அலங்கார மீன் சந்தை அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா? இதுதான் வந்து ஆசியாவுடைய மிகப்பெரிய அலங்கார மீன் சந்தை. ஓகே நண்பர்களே, இந்த 9 வினா தான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்கள். நோபல் பரிசுக்கான அனைத்து நோபல் பரிசையும் சேர்த்து ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நைட்டு வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகும். சரிங்களா? மீண்டும் வந்து நாளைய தினத்து கரண்ட் அஃபேர்ஸில் வந்து சந்திப்போம். நன்றி.